அப்புறம் ஸ்ட்ரென்த்தில் வந்து ஸ்ட்ரென்த் இஸ் ஹார்டனஸ்ட் அமால்கம் ஹேஸ் அ குட் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. இந்த கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் வந்து 1 ஹவருக்கு 7 டேஸில் எப்படி இருக்கும்? லோ காப்பர் அமால்கத்துக்கு வந்து 145, அட்மிக்ஸ்டு வந்து 137, அதுக்கப்புறம் சிங்கிள் கம்போசிஷன் வந்து 262 MPaவாக இருக்குது. 7ல் வந்து 340, 343, அதுக்கப்புறம் 431 அண்டு 510 MPa இருக்குது. டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து அமால்கம் could not be withstand the high tensile or bend stress. அமால்கம் வந்து could not be withstand, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து டென்சைல் அண்ட் பெண்டில் வந்து அவ்வளோலாம் வித்ஸ்டாண்ட் ஆகக்கூடாது. இந்த கேவிட்டி ஷுட் பி அதுக்கப்புறம் ரெஸ்டோரேஷன் டு த ரெசசிவ் கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ் அண்ட் மினிமைஸ் த டென்ஷன் அண்ட் ஷியர் ஃபோர்ஸ் இப்படி தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா அதுக்கப்புறம் வந்து டென்ஷன் ஸ்ட்ரென்த் வந்து 48 to 70 இருக்கணும். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து லோ வந்து 60, அதுக்கப்புறம் 48, அதுக்கப்புறம் 64 அப்படின்னு இருக்குது. அவ்வளோதான், டென்சைல் ஸ்ட்ரென்த்தே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான்.